இருக்காரு, நீ மட்டும் சரி அம்மா, நீ இங்கே இருமா, நான் வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பூஜை முடியட்டும். இவங்கதான் நிர்மலா. வணக்கம் சார். சென்னையில இருந்து சார் போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. பிரயாணம் எப்படி சௌக்கியமா இருந்ததா? நல்லா இருந்தது சார். என் பேரு ஈஸ்வரன். சொன்னாரு சார். இந்த சென்டர்ல சீஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வேலையை பத்தி சார் இதை சொன்னாரு. சொன்னாரு சார். இது ரெஸ்பான்சிபிலிட்டியான வேலைமா. இங்க இருக்கிற ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் முரண் பிடிப்பாங்க, சில நேரம் வயலண்டா கூட நடந்துப்பாங்க. நாம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்கோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பக்குவமா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா நடந்துக்குவேன் சார். அது மட்டும் இல்லமா, சென்டருக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கு வெளியில போயிட்டு வர வேண்டியிருக்கும். நம்ம கிட்டயே வண்டி இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் அக்கௌண்ட்ஸ், மத்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே நீங்க தான் பார்த்தாகணும். ஓகே சார். சரியா? நம்ம சென்டருக்கு கவுன்சிலிங்காக சில டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், சைக்காட்ரிஸ்ட் இவங்க எல்லாரும் வருவாங்க. அவங்க கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கணும். சரிங்க சார். வேற ஏதாவது கேட்கணுமாமா? லீவ் ஏதாவது எடுத்துக்கலாமா? லீவுங்கிறது இந்த வேலையில எதுவும் கிடையாது. வாரத்துல 7 நாள் இங்கதான் இருந்தாகணும். அவசியம் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் சம்பளம் 2500 ரூபாய். இப்போ சென்டர்ல அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அப்படியா? இப்பவே ஜாயின் பண்றீங்களே? இல்ல சார், இங்கேயே நான் ஒரு வீடு பாத்துக்கிறேன். சென்னையில தான் எல்லா திங்ஸும் இருக்கு. இங்க ஒரு வீடை பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் இங்க ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஒரு 2 டேஸ்ல டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. வரேன் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்ன சொன்னாங்க? எல்லாம் முடிஞ்சிடுச்சு, உடனே டியூட்டில ஜாயின் பண்ண சொன்னாங்க. நாம தான் இன்னும் வீடே பார்க்கலையே. இங்க ஒரு வீட்டை பார்த்துட்டு அம்மால இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ண அப்புறம் 2 நாள் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சரி. என்னம்மா, இங்க ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமா? ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் கால் வந்த உடனே நான் வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க. சரி, போலாமா? ஏன் சக்தி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் சார். என்ன திடீர்னு அப்பா பத்தி கேக்குறீங்க? இல்ல இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாமளும் இந்த வேலை அந்த வேலை ஏதோ பிஸியா இருந்துட்டோம். என்னமோ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்பாவும் அடிக்கடி உங்களை பத்தி விசாரிப்பாரு. வணக்கம் செல்வம். அட்டே, வாங்கண்ணே, உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் செல்வம். உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கண்ணே. ஒரு சிமெண்ட் கம்பெனில ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, லட்டு மாதிரி. அப்படியா? என்ன ஆஃபர்? அதாவது செல்வம், அவங்களுக்கு தொடர்ச்சியா லாரி தேவைப்படுறதுனால எல்லா லாரி உரிமையாளர்களையும் கூப்பிட்டு பேசுறாங்க. யார் நல்ல மாதிரி ஒத்துழைப்பு தர்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டுட்டு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் தர்றாங்க. என்ன ஒரு கண்டிஷன், நம்ம லாரி வந்து அவங்களோட மட்டும்தான் எடுக்கணும். 5 லட்ச ரூபாய் வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு நம்ம இன்னும் 2 லாரி வாங்கி விட்டா நம்ம தொழில் பாட்டு போயிட்டு இருக்கும்ல. ஆஹா, இது நல்ல விஷயமா இருக்கே. யோசிச்சு பாரு செல்வம், 5 லட்ச ரூபாய் பைசா வட்டி இல்லாம கிடைக்குது. இதை பயன்படுத்தி நல்ல பேர் வாங்கிட்டா எங்கேயோ போயிருவோம். நிச்சயமாண்ணே. என்னன்னு இது தேடி வந்து இவ்வளவு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நீங்க நிச்சயமா ஏதோ சாப்பிட்டு தான் போனோம். நான் ஒன்னும் சும்மா சொல்ல செல்வம், எனக்கு உண்டான கமிஷனை கொடுத்தாகணும். அடடா, அதெல்லாம் மறந்துடுவோமா? கண்டிப்பா தருவோம் இல்லனே. மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், கை மேல காசு வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் செல்வம். ஒரு முக்கியமான விஷயம், கம்பெனியோட ஜிஎம் உங்களை கூப்பிட்டு பேசுவாரு. அவர் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி பேசுங்க, அது போதும். அதெல்லாம் பண்ணிடலானே. நாம சின்சியரா ஒர்க் பண்ணுவோன்றது அவங்களுக்கு புரிய வச்சா போதும்ல. அது போதும் செல்வம். அப்புறம் ஜிஎம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாரு. அப்ப வந்து சொல்ற 2 பேரும் போய் பாப்போம். அண்ணங்கிட்ட மறக்காம சொல்லுங்க. செல்வம், கமிஷன் மேட்ரு. என்னன்னு சொல்லணுமா? அதெல்லாம் வரேன் செல்வம். வாங்க.
எஸ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. என் பேர் லீலாவதி. ஓகே. இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். ஆஹா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? லீலாவதி. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறோம். ம். How are you going to answer today? Have you said it's very scary. Have you prepared anything? I went to the interview. What happened to the last interview? I didn't like it, yeah. Then how about you? You know, they're asking stupid questions. Yeah, wow. Might welcome to Yeah, of course. I'm not very sure whether this interview will work out. So, we'll celebrate it. No problem at all. Yeah. Yes. Every interview. Of course. This is not a new one for us, okay? Already we'll celebrate. That's not so easy, yeah. Extremely difficult to say such a thing. It's okay. Yeah, you're right. I wish I'll do my best. Okay, let us see. Good luck. She's dressed up sad, you know. Look at the way she's calm. This is an interview and she's calm. As if she's going to see her look. I don't know what she's thinking. Hello? I think she's very scared. எஸ் சார். ஓகே சார். I do hope so. மிஸ்ஸஸ் லீலாவதி, Treat also. மிஸ்ஸஸ் லீலாவதி. சார், Go to the empty room, madam, and attend the interview. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம் இன். டேக் யூர் சீட். உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருமா. சார், ப்ளீஸ் சிட் டவுன். Show your certificates, please. உங்க பேரு லீலாவதியா? ஆமா சார். லீலா, பிளஸ் 2ல நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆமா சார். அடுத்த காலேஜ்ல சேர்ல போல இருக்கேன். இல்ல சார், அது கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் பண்ணேன். ஏன் ரெகுலர் காலேஜ்ல சேர்ந்து படிக்கல? அது குடும்ப சூழ்நிலை தான் சார். எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பொண்ணுங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால தான் நான் காலேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஓகே. லீலா, படிச்சு முடிச்சு இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எந்த வரைக்கும் போகலையா? இல்ல சார். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மை குட்னஸ். சரி, பிகாம் படிச்சிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? அது நான் சீக்கிரமே கத்துப்பேன் சார். எனக்கு டைப்ரைட்டிங் தெரியும். உங்க சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கங்க. யூ மே கோ நவ் லீலா. உங்களுக்கு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்றோம். என்ன யோசிக்கிறீங்க? ஏன் சார், இன்டர்வியூ அவ்வளவுதானா? எஸ், நீங்க கிளம்பலாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. ரவி சார்,
வாங்க. வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, பணத்தை கொடுத்துட்றேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. முதல்ல சொன்ன வாக்க காப்பாத்தணும். பொருள் வாங்கும்போது அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நடந்துக்கணும்ல. அண்ணே அண்ணே கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க. எத்தனை நாள் ஆச்சு? 10-15 நாள் ஆச்சுல்ல. பணத்தை கொடுக்கலாம் எப்படிங்க? சொன்ன மாதிரி நடந்துக்கணும். முதல்ல பணத்தை கொண்டாடுறதுக்கு வழியை பாருங்க. வீட்டுல போய் உட்காந்துக்காதீங்க. என்ன புரியுதா? சரி சார், தேங்க்யூ சார். சார், என்ன எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜூல டிவி நீயே பணத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற. இதுல உனக்கு தெரிஞ்சவனுக்கு வரியா? அவனுக்கு கொடுத்துட்டு நான் பணத்துக்கு அங்கேயும் அலையணுமா? முதல்ல நீ பணத்தை ஒழுங்கா கொடு, அப்புறம் அடுத்து உங்களுக்கு சொல்லு. சும்மா பேசிட்டு இருக்காத. பணத்தை கொண்டாந்து கொடு. சொன்ன மாதிரி நடந்துக்கணும். முதல்ல பணத்தை கொண்டாடுறதுக்கு வழியை பாருங்க. வீட்டுல போய் உட்காந்துக்காதீங்க. என்ன புரியுதா? சரி சார், தேங்க்யூ சார். என்ன எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜூல டிவி நீயே பணத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற. இதுல உனக்கு தெரிஞ்சவனுக்கு வரியா? அவனுக்கு கொடுத்துட்டு நான் பணத்துக்கு அங்கேயும் அலையணுமா? முதல்ல நீ பணத்தை ஒழுங்கா கொடு, அப்புறம் அடுத்து உங்களுக்கு சொல்லு. சும்மா பேசிட்டு இருக்காத. பணத்தை கொண்டாந்து கொடு. சார், என்னையா? இல்ல சார், அவர் உடனே பணம் கொடுத்து எடுத்தாருன்னா கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்களா? வர சொல்லி அந்த ஆளை பணத்தை கொடுக்குறாரு இல்லையாங்கிறத நான் பாத்துக்கிறேன். வர சொல்லு முதல்ல அந்த ஆளை. நான் பாத்துக்கிறேன். நீ போ. சார், ரவி, என்ன வந்தது யாரு? ரொம்ப அவசியம். முதல்ல போய் வேலை பாருங்க. என்ன இப்படி வேத்து இருக்கு? ஓ, காய்ச்சல் குறையுது போல இருக்கு. காலையில போகும்போது வேற சேலை கட்டியிருந்த, இப்ப வேற சேலை கட்டியிருக்க. ரெண்டு தடவை வாந்தி எடுத்துருச்சு, அதனால புடவை மாத்தி கட்டி இருக்கு. இது ஒரு கேள்வின்னு கேட்கிற பாரு. எவ்வளவு கரெக்டா கேட்டேன் பாருங்க. என் பார்வையில இருந்து எதுவுமே தப்ப முடியாது. ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் நீங்க தங்க போற வீடு. நான் போய் வீட்டை திறக்கிறேன், வாங்க. வாங்க, இதான் அடுப்படி. வாங்க. இது
தைரியமாச்சு. அம்மா வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு, நீ வேணா கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்மா. பாரு பார்த்து இறங்கி வாங்க. நல்லா வெட்ட வெளியா இருக்கிறதுனால காத்தோட்டமா இருக்கும். அந்த பக்கம் பாருங்க. இந்த கல்லோட அவ்வளவுதான். ஏமா வீடு இவ்வளவுதானே? ஆமா, அடுப்புங்கிற நடுவுல ஹாலு, இது சாமி ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில வந்தாக்கா பாத்ரூம், லெட்டின். உங்களுக்கு தான் இவ்வளவு இடம் இருக்கே. அம்மா இந்த வீட்ல கிணறு மட்டும்தான் இல்ல, இருந்திருந்தா நம்ம முன்னாடி இருந்தமே அந்த வீடு மாதிரி இருந்திருக்கும். உக்காந்தா கூட கை கால் இடிக்கிற அளவுக்கு. என்ன ஒண்ணு, கிழவி இல்ல, அது மட்டும்தான் குறையே. ஏமா இதுக்கு கொஞ்சம் பெரிய வீடா வாடகைக்கு கிடைக்காதா? கிடைக்குமா, ஆனா வாடகை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். அம்மா இந்த வீடு நமக்கு போதுமா? இதுக்கே வாடகை 500 ரூபாய், எனக்கு சம்பளமே 2500 ரூபாய் தான். இதுக்கு மேல பெரிய வீடு பார்த்தோம்னா அதுக்கு 700 ரூபாய் 1000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டி வரும். அது நம்ம கட்டுப்படி ஆகாதுமா. எல்லாம் கால கொடுமடி. ஆரம்ப காலத்துலதான் வருமானம் இல்லையேன்னு எலிப்பொந்துல அந்த வீட்டுல குடியிருந்தோம். சரி, மாணிக்கத்துக்கிட்ட கொஞ்சம் பெரிய வீடா பாடுறான்னு சொன்னேன். இப்ப வருமானம் இல்லாம அது கட்டாதுன்னு சொன்னான். இப்ப வருமானமும் இருக்கு, நாம கொஞ்ச நாள் பெரிய வீட்லயும் இருந்தோம். ஆண்டவனுக்கே அது பொறுக்கல பாத்தியா? கடைசி வரைக்கும் நமக்கு இந்த பொந்து வீடுதான் கெதின்னு இங்க கொண்டு வந்து தள்ளிட்டான். அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் குழம்பாம இருக்கியா? என்னை என்ன நிர்மலா பண்ண சொல்ற? அங்க அவ்வளவு வருமானம் வருது, ஆனா இங்க நீ சம்பாதிக்கிற 2500 ரூபாய்க்குள்ள எல்லாம் அடங்கணும்ன்ற. அம்மா அந்த வீட்டை மறந்துட்டு ஏன் குழந்தை ஏன் வாழ்க்கைன்னு வாழலான்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதம்மா. ஏமா வீடு பிடிச்சிருக்கா? அருமையான வீடுமா. ஆமா ஆமா. அம்மா இங்க தண்ணி கஷ்டம் எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அத பாருங்க, ஆறு ஓடுது. இங்க குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆறு தான். அம்மா இங்க தண்ணி பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். ஏன் சந்தோஷம் தனியா என்ன இருக்கு? நீ என்ன நினைக்கிறியோ அதை செய், நான் உன் கூட இருக்கேன், அவ்வளவுதான். அம்மா வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சென்னைக்கு போயிட்டு லாரியில சாமான் அனுப்பி வைக்கிறோம். சாவி உங்ககிட்டே இருக்கட்டும். லாரியில சாமான் வந்த உடனே உள்ள பத்திரமா எடுத்து வச்சிருங்க. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க வரோம். போலாமாமா?